அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா அந்த இருக்கு. அக்கா ஃபெமினா அக்கா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு அக்கா உங்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க, குழந்தை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. உங்க பேருக்கா? யாஸ்மின். யாஸ்மின். இது 3 பேரும் உங்க குழந்தைங்களா? ஆமாண்ணே. உங்க அப்பா? உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. எப்ப? ஊருக்கு போய் 2 வருஷம் ஆகுது. எப்படி இருக்கீங்க? நான் ஹோட்டல்ல வேலைக்கு போறேனே, டெய்லி 300 ரூபா சம்பளம். அதை வச்சு குழந்தைங்களுக்கு அதை வச்சு பாத்துக்கிறோம். அக்கா வீட்டுல பாத்துக்கிறாங்க எங்களை. உங்க சொந்த அக்கா வீட்டுல தான் இருக்கீங்களா? சொந்த அக்கா வீடு இல்ல, பக்கத்து வீடு பழகுனவங்க தான். இப்ப அவங்க வீட்டுலதான் வாடகைக்கு இன்னும் வீடு இருக்கு, அட்வான்ஸ் எதுவும் காசு இல்லைன்ட்டு கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டுல தங்கியிருக்கோம்னு சொல்லி குழந்தைங்களா நீ வேலைக்கு போறப்ப அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ, இவங்க ஸ்கூல் போயிருங்க, இவனை பாத்துப்பாங்க. உன் பேரு என்னடா தம்பி? அல்தாப். அல்தாப். உன் பேரு? ஆசிக். ஆசிக். ஒரு பேரு முகமது அசான். இது யாரு? அம்மா. அம்மாவா? அம்மா என்ன வேலை பாக்குறாங்க? ஹோட்டல் வேலை. ஹோட்டல் வேலையா? கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா? நீ பெருசா நீ யார பாத்துக்குவ? யார் எப்படின்னா? அம்மா பாத்துக்குவியா? என்ன வேலைக்கு போவ? ஹோட்டல் சொந்தமா ஹோட்டல் வச்சு வருவியா நீ? ஏதோ வர 300 ரூபாய் சாப்பாட்டுக்கு அவங்க வீட்டுல கொடுத்துட்டேனாக்க அவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. நல்லா பழக்கப்பட்டவங்க எனக்கு. நீங்க வேலைக்கு போறனால இப்ப நீங்க வேலைக்கு போறனால குழந்தைங்களை பாத்துக்கணும் இருக்கா, அந்த அக்கா பாத்துக்கிறாங்க. உங்க அம்மா அப்பா சொந்தம் யாருமே இல்லையா? எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குங்க, ஆனா யாரும் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் ஆசாரி வீட்டுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முஸ்லீம் ஆளுங்கள்ல. அதனால நான் இந்த மதத்துக்கு மாறினால எங்க வீட்டுல என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்க. லவ் மேரேஜா? இப்ப எப்படி சமாளிக்கிறீங்க ஒவ்வொரு நாளையும்? இப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு இந்த 300 ரூபாய் சம்பளத்தை வச்சு. என்னமோ இருக்கோனே. என்னமோ இருக்கும். சொந்த பந்தம்லாம் அம்மா அப்பா கிடையாது, சொந்த பந்தம்லாம் ஊர்ல இருக்காங்க, யாரும் சேர்த்துக்கல. பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு விட்டு போனா 3 குழந்தைங்க அதான் வச்சுக்கிட்டு வளர்க்கணுங்கிறக்கா நாயா பையா உழைச்சினாலும் ஹோட்டல் வேலை பார்த்தாலும் செய்றீங்களா, அது பெரிய விஷயம். அந்த மனசே வர்றதே பெரிய விஷயம். நீங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? நான் காலையில 6:30 மணிக்கு போயிட்டு மதியானம் 1:30க்கு வந்துருவேன். திரும்ப இப்ப சாயங்காலம் 5 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வருவேன். அவ்வளவுதான், நீங்க ஃபுல்லா இதுலயே போயிடும். சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு நான் வழி பண்ணி தரேன்க்கா, சரியாக்கா? கஷ்டத்துல என்னால முடிஞ்ச உதவி நான் சில பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். நீங்க எந்த ஸ்கூல்ல சேர்க்குறீங்களோ சேருங்க. நான் ஏற்கனவே நிறைய குழந்தைங்களை, எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களை எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க குழந்தைங்களாம் படிக்க வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் நான் படிக்க வைக்கிறேன், சரியா? என்னோட சப்போர்ட் கண்டிப்பா அதுல இருக்கும். ஏன்னா ஒரு தந்தை இல்லாம ஒரு அவன் சொல்றதை கேட்டோன்னே எனக்கு என்ன வேலை செய்யப்போனா என் ஹோட்டல் வச்சு எங்க அம்மா கொடுத்தேங்கிற மாதிரி அது அவன் பையன் மனசை இப்போ எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா அது ஒரு தந்தை இல்லாம ஒரு குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன முடிஞ்ச உதவி கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணேன். நீங்க எந்த ஸ்கூல்ல வேணாலும் சேருங்க, நல்லா படிக்கணும், சரியா? நீங்க எங்க சேரீங்களோ அண்ணன் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன், நீங்க நல்லா படிச்சு அம்மா பாத்துக்கணும், சரியா? ஆசிக்கு படிப்புக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பு கண்டிப்பா படிக்க வச்சிடலாங்க, சரியாக்கா? நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். அரிசி மல்லிகை ஜாமான்லாம் இதுல இருக்குதா? உங்களோட கஷ்டத்துல இதை வச்சுக்கோங்க. பிள்ளைங்க என்ன நல்லபடியா சாப்பிட்டாதான் அவனுக்கு வளர முடியும். இந்த பணம் இருக்கு, இந்த பணம் உங்களுக்கு தான். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க. பணம் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்ச வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தான். சாப்பிடு. ஆசிக்கா அல்தாஃப் சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிடுங்க. நல்லாக்கா சாப்பிடுங்க, வீட்டுல போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. இந்தா என் பிள்ளைகளுக்கு தானே இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு தான் இருக்கேன். அவ்வளவுதான், அதே மாதிரியே வாழுங்க, சரியா? இந்த மாதிரி காய் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், சரியா? நல்லா பாத்துக்கணும். அம்மா ஹோட்டல் கடை வச்சு நீ சொன்ன மாதிரி படிச்சு ஹோட்டல் கடை வச்சு அம்மா கொடுக்கணும், சரியா? அண்ணன் பார்த்துட்டே இருப்பேன் நீ வச்சு தெரியா இல்லையான்னு. வந்து ஹோட்டல்ல சாப்பிடுங்க, வந்து ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க. நான் வந்து சாப்பிடுவேன் ஹோட்டல்ல. சரி, நான் வந்து நீங்க வச்சோடனே சொல்லு, நான் வந்து சாப்பிட்டுறேன், சரியா? சரி வரேங்க.